வணக்கம். நான் உங்கள் ராதிகா ராமச்சந்திரன் பேசுகிறேன். வெல்கம் டு டாஞ்சர் கிச்சன். இன்றைக்கி நான் உங்களுக்கு புளிப்பொங்கல் எப்படி செய்யறதுங்கிறத செஞ்சு காட்டுறேன். வாங்க, அதுக்கு தேவையான சாமான்கள் என்னங்கிறத காட்டுறேன். இந்த ஸ்டாண்டர்ட் கப்பால் 1 கப்பு பச்சரிசி எடுத்து களைஞ்சி உணர்த்தி இந்த ரவை பதத்தில் உடச்சி வச்சுருக்கேன். இந்த ஜஸ்ட்டு இந்த பல்ஸ் மோட்டில் ஒரு சுற்று சுற்றினா போகிறோம். 2 சுற்றி சுற்றினா கொஞ்சம் பவுடர் ஆகிடும். அது இந்த உப்புமா ரவை மாதிரி ஆகிடும். உப்புமா ரவைக்கும் அடுத்த சைஸில் இருக்கணும் இது. அதனால் ஒரு சுற்று சுற்றினாலே இந்த அளவு வந்துடும். கொஞ்சம் அரிசியில் பாதியாக உடச்ச சைஸ் இருந்தால் போகிறோம். அப்புறம் புளி ஒரு எலுமிச்சங்க அளவு எடுத்திருக்கேன். அப்புறம் மிளகா ஒரு 6-7 உருண்டை மிளகாயும் நீட்ட மிளகாயும் எடுத்திருக்கேன். பெருங்காயம் ஒரு கட்டி, தாளிக்கிறதுக்கு கடுகு 1 ஸ்பூன், உளுத்தம்பருப்பு 1 ஸ்பூன், கடலைப்பருப்பு 1 டீஸ்பூன், மஞ்சள் தூள் ஒரு 1/2 டீஸ்பூன், வறுக்காத பச்சை கடலை ஒரு 1/4 கப்பு, ஒரு பீஸ் வெல்லம், அப்புறம் கொஞ்சம் கருவேப்பிலை. இதை தவிர நல்லெண்ணெயும் உப்பும் எடுத்துக்கணும். இப்போ இது எப்படி பண்ணுறதுன்னு செஞ்சு காட்டுறேன். வாங்க பார்க்கலாம். இப்போ நல்லெண்ணெய் ஒரு 2 டேபிள் ஸ்பூன் எடுத்துக்கிறேன். எண்ணெய் காயட்டும், அதுக்கப்புறம் எப்படி செய்யறதுன்னு காட்டுறேன். இந்த கட்டி பெருங்காயம் போட்டிருக்கேன். கட்டி பெருங்காயம் நல்ல வாசனையாக இருக்கும். அதனால கட்டி பெருங்காயம் போட்டிருக்கேன். கட்டி பெருங்காயம் இல்லைன்னா தூள் பெருங்காயம் போட்டுக்கோங்க. இது பொரிஞ்சிடுது. இப்போ கடுகு சேர்க்குறேன். 1 ஸ்பூன் கடுகு, இப்போ உளுத்தம்பருப்பு போட்டேன், கடலைப்பருப்பு, இந்த குண்டு மிளகா ஒரு 4 போட்டிருக்கேன். இந்த நீட்ட மிளகா ஒரு 2 போடுறேன். எல்லாம் வறுபடட்டும். இது வறுபட்ட உடனே இப்போ நிலக்கடலை போடணும், மஞ்சத்தூள் போடணும். அது 2 போடுறேன். அந்த புளியை நான் கரைச்சி வச்சுருக்கேன். இந்த அரிசி உடைச்சது இதால் 1 கப்பு இருந்தது. அதுக்கு 3.5 பங்கு, 3லேருந்து 4 பங்கு தண்ணி ஊற்றி இந்த புளியை கரைச்சி இதில் வச்சுருக்கேன். அவ்வளோ தண்ணி வேணும் அதுக்கு, அந்த ரைஸ் குக் ஆகிறதுக்கு. இந்த நிலக்கடலை வறுபடட்டும், அப்புறம் என்ன பண்ணணும்னு சொல்கிறேன். இப்போ நிலக்கடலை வெந்தெடுத்து நல்லா வறுபட்டு எடுத்து இப்போ கருவேப்பிலை போடுறேன். இந்த உப்புமாவுக்கு காரத்துக்கு இந்த மிளகா வத்தல் மட்டும்தான். அதனால் உங்களுக்கு காரம் ஜாஸ்தியாக வேணால் இன்னும் 2 மிளகா வத்தல் போட்டுக்கோங்க. நான் 6 மிளகா வத்தல் போல் போட்டிருக்கேன். இப்போது இது வறுபட்டனால இப்போ இந்த புளி தண்ணியை ஊற்றுறேன். அதை புளியை கரைச்சி வடிகட்டி ஒரு 3.5 கப்புலேருந்து 4 கப்பு தண்ணி இருக்கிற அளவுக்கு வச்சுக்கலாம். இப்போது இதில் கரைச்சி ஊற்றிருக்கேன். கொதி வரட்டும். கொதி வந்த உடனே இந்த உடைச்ச அரிசியை போடலாம். இது ரொம்ப ஈஸியான ஒரு டிஃபன் தான். வில்லேஜில் வீட்டில் நிறையா இது இருக்கும், நெல். அதை மிஷினில் கொடுத்து அரைச்சின்னு வருவாங்க. அது அரிசியோட நிறைய அந்த மாதிரி சின்ன உடைச்ச நொய்யெல்லாம் கிடைக்கும். கொஞ்சம் பெரிய சைஸில் இருக்கிறத இது மாதிரி புளி உப்புமா பண்ணுறதுக்கு, கொஞ்சம் சின்ன சைஸாக இருந்தாக்கா அரிசி உப்புமா பண்ணுறதுக்கு அரிசியை போட்டு மோர் ஊற்றி அது ஒரு டிஷ் பண்ணுவாங்க. அது மாதிரிலாம் விதவிதமாக அதெல்லாம் வேஸ்ட் பண்ணாத பண்ணுவாங்க. அது மாதிரி தான் இது ஒரு கிட்டத்தட்ட நமக்கு புளி சாதம் மாதிரி இருக்கும். ஆனால் குழஞ்ச ஃபார்மில் இருக்கும். புளி சாதத்துக்கு இன்னும் மசாலா ஜாஸ்தி. இதுக்கு சிம்பிள் தான், வெறும் கடலைப்பருப்பு, உளுத்தம்பருப்பு, மிளகா வத்தல். ஆனால் டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும். இதை ஒரு தயிர் பச்சடியோ இல்லை அப்பளமோ வடாமோ வறுத்து வச்சு அதோடையோ சாப்பிட்டா நல்லாயிருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ இதில் ஒரே ஒரு கட்டி வெல்லம் போடுறேன் டேஸ்ட்டுக்கு. இது இந்த புளியோட ஸ்ட்ராங் டேஸ்ட்டை கொஞ்சம் கம்மி பண்ணும். இதுக்கப்புறம் இந்த அரிசி நொய்யை போட்டு கலரிட்டு வெயிட்டு போட்டுடலாம்.
இதுக்கு தேவையான உப்பு போட்டுடுறேன். இப்போ குக்கரை மூடிடலாம். இது ஒரு 4 சத்தம் 5 சத்தம் வைக்கலாம். நல்லா அப்போ தான் குழச்சலாக வரும். அதுக்கப்புறம் ப்ரெஷர் அடங்கினோன்னே எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். இப்போ வந்து குக்கர் ஒரு 4-5 சத்தம் வச்சுட்டேன். அப்போ தான் நல்லா குழச்சலாக வரும். அது ப்ரெஷர் இறங்கினோன்னா அது திறந்து பார்க்கலாம். அதுக்குள்ளே அதுக்கு சைட் டிஷ் என்னன்னு பார்க்கலாம். இந்த புளிப்பொங்கலுக்கு ஒன்று வடை, அப்பளம் அதெல்லாம் பொரிச்சு வச்சு சாப்பிட்லாம். இல்லைன்னா ஏதாவது ஒரு டைப் ஆஃப் தயிர் பச்சடி. அது புளிப்பு இல்லாத தயிரில் பண்ணணும். ஏன்னா ஆல்ரெடி புளிப்பு தான் புளிப்பொங்கல். அதோடு நம்ம சேர்த்து ரொம்ப புளியாக இருந்ததுன்னா நல்லா இருக்காது. அதனால் புளிப்பு இல்லாத தயிர் எடுத்துக்கலாம். இப்போது உங்களுக்கு ஆனியனும் தக்காளியும் போட்டு ஒரு சின்னதாக ஒரு சைட் டிஷ் பண்ணுறேன். கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றிக்கிறேன். இது பச்சை ஆனியன் பச்சை வெங்காயத்துலேயும் பண்ணலாம். நான் லேசாக வதக்கிட்டு பண்ணுறேன். அது காயட்டும். காஞ்ச உடனே எப்படி பண்ணுறேன்னு சொல்கிறேன். இப்போ எண்ணெய் காஞ்செடுத்து இது ஒரு 1/2 டீஸ்பூன் கடுகு போட்டிருக்கேன். கடுகு வெடிக்கட்டும். இந்த கடுகு வெடிக்கிறது இந்த ஒரு பச்சை மிளகாய் நறுக்கியிருக்கேன், அதை போடுறேன். ரா ஸ்மெல்லு பிடிச்சாக்கா இந்த ஆனியனும் தக்காளியும் பச்சையாகவே போட்டு தயிர் பச்சடி பண்ணலாம். ரா ஸ்மெல்லு இல்லை இந்த ஆனியன் ராவாக இருந்தால் டைஜஸ்ட் ஆகாதுன்னா லேசாக வதக்கிட்டு பண்ணலாம். ஆனியன் ஒரே ஒரு ஆனியன் வெட்டியிருக்கேன். பூந்தியில் பண்ணுற தயிர் பச்சடி, அப்புறம் டாங்கர் பச்சடி, விதவிதமாக தயிர் பச்சடி இருக்கேன். அந்த தயிர் பச்சடி எது வேணால் இதுக்கு பண்ணிக்கலாம். ஆனால் தயிர் மட்டும் புளிக்காமல் இருக்கணும். அதுதான் இந்த கான்செப்ட்டு. இது கொஞ்சம் வதங்கட்டும். அப்புறம் தக்காளி போடுறேன். இப்போ ஆனியன் கொஞ்சம் வதங்கிடுத்து. இப்போ சின்னதாக ஒரு தக்காளி வெட்டினேன், அதை போட்டிருக்கேன். இப்போ இந்த வெஜிடபிள் தேவையான உப்பை போட்டுடுறேன். இப்போ இது வதங்கிடுத்து. தக்காளிலாம் ரொம்ப வதக்கலை, கொஞ்சமாக தான் வதக்கியிருக்கேன். இப்போ இதை நிறுத்திடுறேன். இப்போ இந்த தயிரில் இதுக்கு தேவையான உப்பை போட்டுடுறேன். கொஞ்சம் ஒரு 1/2 ஸ்பூன் சர்க்கரை, கொஞ்சம் மிளகாத்தூள் 1/4 ஸ்பூன். இப்போ இது வதக்கி வச்ச ஆனியன் தக்காளியும் இதில் போடுறேன். இப்போது தயிர் பச்சடி ரெடி ஆகிடுது. சும்மா டெக்கரேஷன் கொஞ்சோண்டு கொத்தமல்லி. இப்போ நம்ம குக்கர் திறந்து பார்க்கலாம். இப்போ குக்கர் ப்ரெஷர் அடங்கிடுது. குக்கர் திறந்துட்டேன். இப்போ நல்லா வெந்திருக்கு. இதை பாருங்கள் எப்படி இருக்குன்னு. புளிப்பொங்கல் நல்லா வெந்துடுத்து. இப்போ சும்மா கடைசியாக வாசனைக்கு கொஞ்சோண்டு நல்லெண்ணெய் ஒரு டீஸ்பூன் ஊற்றிருக்கேன். இது புளிப்பொங்கல் வேகும்போதே அந்த பெருங்காய வாசனையும் அந்த தாளிச்ச மிளகா வாசனையும், புளி சாதம் பண்ணால் என்ன வாசனை வருமோ அதே வாசனை வரும். டேஸ்ட்டும் சூப்பராக இருக்கும். இன்க்ரீடியன்ஸ் கம்மின்னா கூட டேஸ்ட் நல்லா சூப்பராக இருக்கும். நீங்கள் வீட்டில் இதை செஞ்சு பாருங்கள். எப்படி இருந்துன்னு ஃபீட்பேக் அனுப்புங்க. தண்ணி மட்டும் ஒன்றுக்கு இந்த புளி தண்ணி 3லேருந்து 4 ஊற்றுங்க. கம்மியாக ஊற்றினீங்கன்னா அடி பிடிச்சிடணும். டேரெக்டாக குக்கரில் வச்சா. டேரெக்டாக குக்கரில் வைக்காமல் ஒரு பாத்திரத்தில் வச்சிங்கன்னா 3-4க்கு சரியாக இருக்கும். கொஞ்சம் தண்ணி கூட வச்சா தப்பு இல்லை. கொஞ்சம் கரண்டியில் எடுக்கிற மாதிரி இருக்கும், அவ்வளோதான். பொங்கல் ரெடி ஆகிடுது. நல்லா ஷைனிங்காக பளபளன்னு குழச்சலாக இருக்குது. டேஸ்ட்டும் சூப்பராக இருக்கும். இது ஆனியன் தக்காளி தயிர் பச்சடி. உங்களுக்கு இந்த தயிர் பச்சடி வேணுன்னா நிறையா டைப் ஆஃப் தயிர் பச்சடி இருக்குது. பூந்தி தயிர் பச்சடி, டாங்கர் பச்சடி, வெண்டைக்காய் தயிர் பச்சடி, விதமாக இருக்குது. நீங்கள் எந்த தயிர் பச்சடி வேணால் இதுக்கு சைட் டிஷ்ஷாக சாப்பிட்லாம். இல்லை வடாத்தை பொரிச்சு வச்சுன்னு சாப்பிட்லாம். ஒரு புக்கு எழுதியிருக்கேன், டேஸ்ட் ஆஃப் டேஞ்சூர்னு. அது ஒரு 10 டைப் ஆஃப் தயிர் பச்சடி போட்டிருக்கேன். அந்த புக்கு வந்து இந்த ரெசிபிக்கு கீழே அமேசான் லிங்க் வரும். அதில் போய் பார்த்தீங்கன்னா இந்த டேஸ்ட் ஆஃப் டேஞ்சூர் புக்கு அவைலபிளாக இருக்கும். நீங்கள் அங்கே போய் இதை வாங்குங்க. இதில் 150 ரெசிபீஸ் இருக்குது. அப்புறம் இந்த புளிப்பொங்கலை பண்ணி பார்த்து உங்களோட கமெண்ட்ஸை என்னோடய கமெண்ட் பாக்ஸில் போடுங்க. என்னோடய யூடியூப் சேனலுக்கு போய்
சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் பட்டன் அமுக்குங்க. தேங்க்யூ. அடுத்த வீடியோவில் பார்க்கலாம்.